சந்தோஷம். குருவே, நான் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், சாதிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று துடிதுடிக்கின்றேன். என்னால் இயன்றவரை நல்லவரை கற்றுக்கொள்கின்றேன். எனக்கு என்ன ஆற்றல் உள்ளதோ அதை தேடி தேடி கண்டுபிடித்து முன்னேற துடிக்கின்றேன். நான் அடுத்தவரோடு ஒப்பிட ஆசை இல்லை. ஆனாலும் என்னுடைய அந்த பாதையில் தடங்கள் அதிகமாக இருக்கின்றது. நான் முயற்சித்தும் என்னால் அதிலிருந்து வெளிவர முடியவில்லை. என் பின்னால் இருப்பவர்கள் என்னை முந்திக் கொண்டு வெற்றி பெற்று விடுகிறார்கள். எனக்கு புரியவில்லை குருவே என்றாராம். ஆம் தம்பி, கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது, ஒரு மான் இருக்கிறது. சிங்கம் பசிக்காக ஓட வேண்டும், மான் உயிருக்காக ஓட வேண்டும். எது சற்று தாமதித்தாலோ அவங்களோட உயிருக்கு ஆபத்து என்று சொன்னார். கடவுள் எல்லோவற்றிலும் ஒரு நற்செயலை வைத்திருக்கின்றார். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடிதான் ஆக வேண்டும். அவரவர் வேலையில் ஓடவில்லை என்றால் பின்னால் இருப்பவர் நம்மை பின்துருத்தி வருவார். நீங்கள் உன்னுடைய செயலில் மட்டும் கவனம் செலுத்தி நீ ஓட பழகிக்கொள். உன் உயிரிலும் உணர்விலும் உன்னுடைய வேலையிலும் வெற்றி என்பது கிடைத்தே இருக்கும். சற்று தாமதித்தாலோ அது அபகரிக்கக்கூடிய எல்லா செயல்களும் நடக்கும் என்று சொன்னாராம். அப்பொழுதுதான் அந்த மாணவனுக்கு ஒரு சிந்திக்க தூண்டுகிறதாம். நாம் சற்று பின்தங்கினாலோ சற்று தாமதித்தாலோ நமக்கு வரக்கூடிய விளைவுகள் வேறு விதமாக இருக்கும் என்று சொல்லி தன்னுடைய செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தாராம். சில நேரங்களில் நாம் அடுத்தவர்களோடு நம்மளை ஒப்பிட்டு அதற்கு பிறகு பின்வாங்குவது எந்த வகையும் நம் ஓடுகிறவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். சற்று தாமதித்தாலும் நாம் நினைக்கிற சில செயல்கள் நம்மளை பின்தங்கிவிடும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். சந்தோஷம். வாழ்க வளம்.